இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோபு 29ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மன மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை மீண்டும் நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் மணவாளனான கிறிஸ்து, நாம் எல்லாரும் மணவாட்டியாகிய திருச்சபை. அப்படியானால் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ரகசியம் இருக்கிறது. எவ்விதமாக பூலோகத்தில் ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் இந்த ரகசியம் பெரியது என்று சொல்கிறார்களே, அதே போல வேதம் சொல்லுகிறதே, அதே வண்ணமாக தேவனோடும் அவருடைய மணவாட்டின் ஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும் இருக்கிற ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். வார்த்தை கவனிங்கள். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அப்படின்னா தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரகசியம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்க முடியாது. அதே தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய ஜெப நேரங்கள், உபவாசங்கள், பொருத்தனைகள், தீர்மானங்கள், தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கைகள், இதெல்லாம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ரகசியம். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனால் பிசாசுக்கு நம் உள்ளத்தில் இருப்பது தெரியவே தெரியாது. நீங்கள் வாயில வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் வார்த்தை பிடித்துதான் அதில் சோதனைக்கு நேராக நம்மை கொண்டு போகிறான். வாயின் வார்த்தையில் வருகிறதை வைத்து தான் சத்துருவாய் பிசாசானவன் நாம் என்ன தீர்மானத்தோடு இருக்கிறோம், எந்த விதமான ரகசியம் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டவனாக அதை சேதப்படுத்த, நஷ்டப்படுத்த அவன் தீவிரமாக இருக்கிறான். அதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என்பதை அனுபவமாய் யோபு இங்கே சொல்வதை நாம் இதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். ரகசியத்தை காக்காமல் விட்டபடியினால் வாழ்க்கையில் யார் யார் எந்தெந்த விதங்களிலே வேதனைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து முதலாவது நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஆண்டவர் ஆதாமை தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்த காவல் காக்க வைக்கிறார். என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை பேசுகிறார். 17ஆம் வசனத்திலே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியக்கூடிய கனி, அதை நீ சாப்பிட வேண்டாம். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லும் பொழுது ஏவாள் கிடையாது. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, சத்துருவாய் பிசாசானவன் சர்ப்பத்தை பயன்படுத்தி இதே காரியத்தை அவரிடத்தில் கேட்டு மீறுதல் பாவம் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏவாளிடத்திலே சொல்லியிருக்கிறான். அதனாலதான் பிசாசு சாத்தான் கேட்கும்போது இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி, நீங்கள் சாகாதபடி அதை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறாள். அந்த வார்த்தை மூலமாகவே பாவம், மீறுதல் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்கள். அவன் சாப்பிட்ட உடனே நிர்வாணின்னு அறியல, அவன் சாப்பிட்ட உடனே நிர்வாணி என்று அறிந்தார்கள். ஏன்? தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ரகசியம் ஆதாமோடு கூட இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சற்று யோசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது என்று எழுதியிருக்கு. 1 தீமோத்தேயு 2:14
ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ரகசியம் வெளியானபடியினால் மீறுதல், பாவம் பிரவேசிக்கிறது, தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிற ஒரு பரிதாபமான நிலை ஏற்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக நியாயாதிபதி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். மனோவுடைய மனைவிக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலைமேல் சவரகன் கத்தி படலாகாது, அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருக்க கடவன். சிம்சோனை குறித்து அவன் நசரேய பொருத்தனை உள்ளவன், அவன் தலையிலே சவரன் கத்தி படக்கூடாது என்பது ரகசியம். பின்னாலே நீங்கள் வாசிப்பீர்களானால் பல சந்தர்ப்பங்களிலே பெலிஸ்தர் அவனை பிடிக்கும்படி பிரயாசப்படுகிறார்கள். அதற்காக அவனுடைய மனைவியை பயன்படுத்துகிறார்கள். அவங்க என்னென்னலாம் டெஸ்ட் வச்சாங்களோ எல்லாவற்றிலும் அவன் தப்பி வருவதை வேதாந்தத்திலே நாம் வாசிக்க முடியும். அவ்வளவு காரியத்தில் அவன் செயல்படுத்தி வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் கடைசியில் அவனுடைய நிலைமை வேதனைக்குரிய ஒரு நிலையாய் போய்விடுகிறது. கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வேதனைக்குரிய ஒரு நிலையில் அவன் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளே உருவாகிறது, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை மீறப்படுவதே அதற்கு காரணம். 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 7வது வசனத்திலே 7 அகனி நாற்கயிறுல கட்டினா என்று சொல்றான். அதை செய்யறாங்க, அதிலிருந்து அவன் தப்பிக்கொள்கிறான். 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது புது கயிறுகளினால் என்னை இருக கட்டினால் நான் பலட்சியமாவேன்னு சொல்லுகிறான். அதே மாதிரி செய்யறாங்க, அதிலிருந்து அவன் தப்பிக்கிறான். அதே போல 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்னுடைய தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோட பின்னிவிட்டால் என் பலம் போயிடும் அப்படிங்கிறான். அதே மாதிரி செய்யறாங்க, அதுலேயும் தப்பிடுறான். அவர் சொல்றா தெளிலால், நீ என்ன நேசிக்கல, என்னிடத்துல அன்பு கூறல, நீ உண்மையை சொல்ல மாட்டாங்கிற. கடைசியுடைய நிலைமை பாருங்க. 16-17 வசனத்துல தினம் தினம் வார்த்தைகளெல்லாம் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. இந்த 7 ஜடை சிறைக்கப்படுமானா எனக்கு பலம் போயிடும். ரகசியம் வெளியே வருது. அவ சொல்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பெலிஸ்தரை கூப்பிடுறா. அதே போல தலைமுடி சிறைக்கப்படுகிறது. அதோ பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே 20வது வசனத்துல கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆனா பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை பிடிக்கிட்டாங்க. அவருடைய பலம் போயிட்டது. எப்போ? அந்த ரகசியம் வெளியான போது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரகசியம் வெளியே போகக்கூடாது. சிம்சோன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மட்டும் சகல பரீட்சையிலே அவன் ஜெயிச்சான். அந்த நசரேய பொருத்தனை அது வெளியாக்கப்பட்ட போது, ரகசியம் வெளியே வந்த போது அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. நான் வந்து சர்வாங்க தகன பலி சமாதான பலி செலுத்துவேன், அது வரைக்கும் நீ 7 நாள் காத்திரு என்று சொல்லி சாமுவேல் சவுலை பார்த்து சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் காத்திரு வருவேன்னு சொன்னான். 7 நாள் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். நன்றை கவனிங்கள், அவனுடைய ராஜ்யபாரம் பின்னாலே பிடுங்கப்படுகிற ஒரு நிலை வருகிறது. ஏன் அப்படிப்பட்ட நிலைமை வருகிறது? 7 நாள் காத்திருந்தான். ஆனா 7 நாள் சாமுவேல் வருவேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படிதான் சொன்ன வார்த்தையின்படி 7வது நாள் சாமுவேல் வரணும். ஒரு நாள் முடிகிறது என்றால் அதிகாலை ஆரம்பித்து
பகல் முழுவதும் போய் ராத்திரி 12 மணிக்கு தான் அந்த நாள் முடியுது. அப்படியால ராத்திரி 12 மணி வரைக்கும் சவுல் பலி செலுத்தாம காத்திருந்திருக்கணும். சாமுவேல் வரல என்பதை நினைத்து, பெலிஸ்தர் எதிரே வருகிறார்கள் என்பதை நினைத்து, தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்கள் சிதறுகிறார்கள் என்று சொல்லி பயந்து, சாமுவேல் வருவதற்கு முன்பாக தகன பலி செலுத்த, சமாதான பலிகளை செலுத்த அவன் ஆயத்தமாகிறதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ரகசியம் வெளிப்படுகிறது. அந்த ரகசியம் வெளிப்பட்டபடியினால் சாமுவேல் வந்தவுடனே என்ன சொல்கிறார்? 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், புத்தியீனமாய் செய்தீர் என்று சொல்கிறான். தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அப்படி இல்லை என்றால் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. சவுல் ராஜ்யபாரத்தை இழந்து போனான். எங்கேயோ கழுதைக்கு பின்னால் போனவனை அழைத்து கொண்டு வந்து ராஜா ஆக்கி இவ்வளவு கனப்படுத்தின ஆண்டவர் இப்பொழுது ராஜ்யபாரத்தை அவனை விட்டு பிடுங்கி விட்டாரே. காரணம் என்ன? தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த ரகசியம் மீறப்படும் பொழுது, ரகசியம் மாற்றப்படும் பொழுது அங்கே ஆசீர்வாத குறைவு உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை சொன்னாரே, இதை தருவேன்னு சொன்னாரே, இவ்விதமாய் கனப்படுத்துன்னு சொன்னாரே, ஏன் நடக்கல, ஏன் அதுக்கு மாறாக நடக்குது என்கிற கேள்வியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று யோசிங்க. பாதுகாக்கப்பட்டிருக்குமானால் நீங்கள் தோற்றிருக்க சான்ஸே இல்லை. நீங்க வேதனை காயம் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிறது. இன்னைக்கு அதை உணர்ந்து நீங்கள் ஆண்டுடைய கருத்துல உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் யெரொபெயாம் ராஜா அவன் துணிந்து பலி செலுத்துவதற்காக அவன் நிற்கிறான். 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ராஜா செய்வதற்கு துணிகரம் கொள்றான். அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்தவன் அதை எச்சரிக்கிறான். எச்சரித்த உடனே ராஜாவுக்கு மிகுந்த கோபம். நான் ராஜாவாய் இருக்கிறேன், எனக்கு விரோதமாய் ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறான் என்று சொல்லி அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறான். நீட்டின கை அப்படியே நின்று போச்சு. ராஜா பயந்து அதிர்ந்து போய் அவனை கூப்பிட்டு தேவனிடத்தில் வேண்டிக்கொள், என் கை சுகமாகணும். அதே போல ஜெபிக்கிறான். ராஜாவுக்கு கை சுகமாயிற்று. இப்போ ராஜா அவனை கூப்பிடுறாரு, நீ வா என் வீட்டில் வந்து இளைப்பாரு, நான் உனக்கு வெகுமானம் தருவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். 9வது வசனத்திலே, நீ அப்பம் செய்யாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியை திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இதுதான் தேவனுக்கு அவனுக்குள்ள ரகசியம். இதை ராஜா கிட்ட அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவன் சொல்றான், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தேசத்தில் ஒரு மனுஷன், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்துல, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி அங்க இருந்தானா. அவன் குமாரன் இதை கேட்டுட்டு போய் அந்த கிழவனான தீர்க்கதரிசி தாவப்படுத்தவே சொல்லிட்டான். உடனே அவன் புறப்பட்டு போய் இந்த தீர்க்கதரிசியை வழியில சந்திக்கிறான். அவன் வழியில சந்திக்கும் போது அவன் சொல்றான், இப்படி ஒருத்தன் வருவான், அவனை நீ உன்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவனுக்கு நீ சாப்பாடு கொடு, அவனுக்கு நீ பசிக்க தண்ணி கொடு என்று சொல்லி ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்கிட்ட சொன்னா, அதனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். ஆண்டவரே, நீ அங்க சாப்பிடாத தண்ணி குடிக்காத போன வழியா திரும்ப சொன்னீங்களே, இப்படி ஒரு தீர்க்கதரிசி கூப்பிடுறானே, நான் என்ன செய்யணும்? அவன் கேட்டிருக்கணும். அவன் கேட்காம தூதன் ஒன்று சொன்னான் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னதை விட உணராம அவன் பின்னால போயிட்டான், சாப்பிட்டான், தண்ணி குடிச்சான். அதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி பார்ப்பில்லானால் 24வது வசனத்திலே, அவன் போன பிற்பாடு வழியில ஒரு சிங்கம் தீர்க்கதரிசிக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது, செத்து போனான். கடைசியில் இந்த கிழமை தீர்க்கதரிசி என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க. 26வது வசனத்துல, கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான்.
கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் செத்து போனான். இந்த வார்த்தையில கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். தேவனுக்கு உங்களுக்குள்ள ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது வெளியே வரக்கூடாது. வெளியே வருமானால் அதை சத்துரு பிடித்து தோல்வியை, வேதனையை கொண்டு வருகிறான். இன்னைக்கு 4 காரியங்களை சிந்திச்சிருக்கிறோம். நீங்களும் உங்க கவனிச்சு பாருங்க. வாழ்க்கையில் தோல்வி நீங்க பார்க்குறீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ரகசியம் வெளிப்பட்டு இருக்கிறது. நீங்க உணர்ந்து தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிங்க, கர்த்தர் நிச்சயமாய் நன்மை செய்வார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கும் தங்களுக்கும் உள்ள ரகசியத்தை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். எதிலே தவறினார்களோ அதை தெரிய காண்பித்து அதை மன்னித்து உம்முடைய சமூகத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.